நம்ம சென்னையில காலை வச்ச இதே நேரத்துல தான் உங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸை முடிச்சிட்டு வந்து இறங்கியிருக்காரு. இவர் தான் உங்க மாமா பிரகாஷ், பெரிய லாயர். அண்ட் ஆல்சோ உங்க அத்தை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறாங்க. அது இப்ப பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. வந்த வேலையை எப்படி முடிக்க போறீங்க? யோ, நான் அத்தையை கரெக்ட் பண்றது எப்படின்னு புக்கா எழுதியிருக்கேன். வாயா பார்த்து. ஓகே பாஸ் பாஸ் எக்ஸ்கியூஸ் மீ, மை கார் என்னோடது. From now onwards it's my car. என்னோடது. எப்படி? ரோஷன் மை கார் போலீஸ். கார் என்ன விலை? 80 lakhs. 3 times more. Any doubt? பஸ் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவரே லேட் ஆயிடுவார். உங்க அத்தையும் விடோ ஆயிடுவாங்க. அவங்கள ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உங்க தாத்தா கிட்ட கூட்டு போயிடலாம். ஹவ் இஸ் தி ஐடியா? ஹோட்டல் கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு டைம் கொடுத்து ஏன் டைம் முடிஞ்சிரும் போல இருக்கு. தெரியாம தான் கேக்குறேன். என் நெத்தில இருக்கிற பட்டை அழிச்சிட்டு நாமத்தை போல பாக்குறியா? என்ன பார்த்தா கேன பையன் மாதிரியே தெரியுது உனக்கு. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. கேட்டியா அவங்க அம்மா சொல்றத? 30 கோடி கடன் கேட்டப்போ மரியாதை கேட்டாங்க. கடனை திருப்பி கேட்கறப்ப என்ன மரியாதையா பேசிட்டு இது கூட பரவாயில்லையா? நான் கடன் கொடுத்து நீங்க கேட்ட ஹோட்டல்ல நான் ஃபேமிலியோட சாப்பிட வரும்போது எனக்கே பில்லு போடுறீங்க. கேக்குறானுங்க. ஹலோ, பில்லு வகத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி நான் கடனை அப்படியா? கராரா இருக்கிறேன். அம்மா ஐயா ஹார்ட் அட்டாக், பவர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்கம்மா. இதுக்கு மேல என்ன பொறுக்க முடியாது. ஏமா அவனு பேசிட்டு ரெண்டு பாட்டு போயிட்டே இருக்கிறா. உனக்கு என்ன மாதிரி டீசென்டான ஆளுங்க பேசுற பிடிக்காது. காட்ட நான் யாருன்னு. வெளிய பட்டைய போட்டா வேற மாதிரி, உள்ள பட்டைய போட்டா வேற மாதிரி. இன்னொரு 5 கிலோமீட்டர் போயிருந்தேன்னா நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஏன் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் போயிருந்தா சுடுகாடு கூட தான் இருக்கு. கரெக்ட் டைம் கூட்டிட்டு வந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. நீ செஞ்ச உதவிக்கு கைய புடிச்சு தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தா சட்டைய புடிச்சு சண்டைக்கு வர்றாங்க. அவங்க எதையுமே யோசிச்சு செய்யறவங்களா இருந்திருந்தா நம்ம இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? என்னங்க இப்ப எப்படி இருக்குங்க? அந்த பையங்க மேனேஜர், கார்ல பிரீஃப் கேஸ் இருக்கு. அது டிரைவரை கொண்டு வர சொல்லி அதுல இருந்து 1 லட்சம் அந்த பையனுக்கு கொடுங்க. அந்த பையன் மனுஷனா இருந்த என்ன காப்பாத்திருக்கான். மனசார அவனுக்கு தேங்க் பண்ணாவே பணம் கொடுக்கறது சரியா வருமா? நந்தினி எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்தவனி.
உனக்கு எப்படிம்மா இப்படி தோணுச்சு? ஹலோ, அம்மா கூப்பிடுறாங்க. பாஸ் எனக்கு ஃபோன் பண்றீங்க? லைன்லயே இரு, அலர்ட்டா இரு. ஓகே பாஸ். வரேன். உன் பேர் என்ன தம்பி? பேர் ராஜா. என்ன செஞ்சிட்டு இருக்கு? வெளியில ஆம்புலன்ஸ் டிரைவர் ரெடியான்னு பாரு. ஓகே டாக்டர். டிரைவர். டிரைவருக்கு ஏர்போர்ட்ல என்ன வேலை? என் புருஷன் துபாயில இருக்காரு. இன்னும் 2 மாசத்துல நானும் அங்க போயிடுவேன். என்னமோ கேட்டீங்களே. துபாயில இருந்து வந்தேன் இன்னைக்கு தான். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தான். லீவ் போட்டு வந்துட்டியா? வேலையை விட்டு விரட்டிட்டாங்களா? துபாயில ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. முதலாளியோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாரையும் காப்பாற்ற வேண்டியதாயிடுச்சு. பட் அதுல ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. காப்பாத்துன நீ அப்படி காப்பாத்தினா சம்பளத்தை அதிகமா கொடுத்து வேலைக்குள்ள வச்சிருப்பேன். வேலையை விட்டு துரத்திட்டாங்கிற லாஜிக்கா அடிக்குதே. துபாய் ரூல்ஸ் பிரகாரம் லேடிஸை வெளியாளுங்க பார்க்க கூடாது. ஸோ பார்த்துட்டேன். அதனால வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. எனக்கு புரியணுன்றதுக்காக பேசுனதே ரிப்பீட் பண்ணி பேசுறாரு. அவங்க டிரைவர் வரான். அப்படியே மடக்கவனு. எஸ்கியூஸ் மீ, இந்த பெட்டி எடுத்துன்னு போய் கொடுத்தா எவ்வளவு பணம் கிடைக்கும் உனக்கு? ஒழுங்கா வேலை செஞ்சா சம்பளம் கிடைக்கும். நான் சொல்ற வேலையை செஞ்சேன்னா 70 லட்சம் ரூபாய் கார் கிடைக்கும். ஆமா, நீ எது கொண்டு வர்ற? எங்க டிரைவர் எங்க? வேலையை விட்டு போயிட்டான். ஏன்? 50 லட்சம் ரூபாய் காருக்கு டிரைவரா இருக்கிறத விட 70 லட்சம் ரூபாய் காருக்கு ஓனரா இருக்கேன்னு வேலையை விட்டு போயிட்டான். ஆமா, நீ யாரு? இந்த பெட்டோட பேஷண்ட். சார், ரிப்போர்ட் வந்துருச்சு. இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காது. தெரியும். அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. வேலை இல்லைன்னா டிரைவரா எங்ககிட்ட சேர்ந்துக்கிறியா ராஜா? நானும் வேலை இல்லாம கஷ்டம் தான் சார் பட்டுட்டு இருக்கேன். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா ஏழ்மலையானே ஏழையான மாதிரி. ஐயா, யாரு என்னன்னு தெரியாம புதுசா ஒருத்தனை வேலைக்கு சேர்க்கறது சரியா படலைங்கயா. மேனேஜர், அம்மா ஐயா சொன்ன மாதிரி பண்ணிடு. சரிங்கம்மா. மச்சக்காரன்டா நீ. அம்மா, சம்பளம் என்ன எதிர்பார்க்குற? நான் எதிர்பார்க்கறேன் இல்ல சார். அவருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா ரிசர்வ் பேங்க்ல போய் தான் கொள்ளையடிக்கணும். சரி சரி, நாளைக்கு நல்ல நாள், நேரத்தோட வந்து சேரு. இவனை இன்னும் அப்படி பக்கத்துல போனீங்கன்னா நல்லா தெரியும்ல. ஆக்சுவலா இந்த டிஸ்டன்ஸ் நல்லா இருக்கு சார். இந்த பாரு, டியூட்டிக்கு சேர்ந்த உடனே உன் லூட்டி ஆரம்பிச்சியா? அவங்க தான் பொழுது போகலன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இங்க என்ன வேலை? போய் வேலையை பாரு. என்ன பொழுது போலன்னு ஆடுறாங்கன்ற? பரதத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? முத்திரையை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த பாரு, இந்த விரல் வித்த காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரியுதா? முத்திரை என்ன உனக்கு என்னன்னு தெரியுமா? ஸ்டாம்ப் பேப்பர்ல குத்துற முத்திரை நினைச்சியா? என்ன தெரியும் உனக்கு முத்திரையை பத்தி? எங்க காட்டு பாப்பா. பதாக, திரிபதாக, அர்த்த பதாக, கத்ரிமுக, மயூரா, அர்த்தச்சந்திரா, ஹராலா, சுகதுண்டா, முஷ்டி, சிகரா, கபித்தா, கடகாமுடி, சூஷி, சந்திரகலா, பத்மகோஷா, மிருகசிரிஷா, சர்ப்பசிரிஷா, சிம்மமுகா. எப்படி? ஒத்துக்கிறேன், நீ ஒரு விரல் வித்த காரங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒரு கை மேட்டருக்கு எப்படி ஆடுறிய? இன்னும் 2 கை மேட்டர்லாம் இருக்கு. பகரியா? கர்ப்ப புருஷா பகரியா? பக்கிட்டனா யார் இவரு? துபாய் பார்ட்டிமா, ஐயாவை காப்பாத்தினான்ல இவன் தான் புது டிரைவர். பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. நல்லா ஓட்டுவான் சொன்னா. Well, nice meeting you. I'm Priya. என்னம்மா டிரைவர் பைலட்ட போய் கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு தான் சாக்கம் குளிக்கனே இருக்கான். எடுங்கம்மா, அம்மா பார்த்தா என்ன நினைக்கும்? Sorry. அவன் கிடக்குறான், விடுங்க. ஆனா இந்த கண்ட நடையில பக்தி பாவத்தை இவ்ளோ அழகா அபிநயத்தோட யாராலையுமே பண்ண முடியாது. Oh, really? I like you. I like you
டூ. நோ இது பார் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ஓவர் ஸ்பீட் உடம்புக்காக ஜாக்கிரதை. கண்ட நடைங்கிறான் கண்ட நடை. ஏண்டா பப்பர் கேன் விழுந்து கிடக்குறானே, கையை கொடுத்து தூக்கி விடலாம்ல. நல்ல டிரைவர் சார், தொட்ட மாட்டீங்கல்ல. ஹலோ, ஆ. ரொம்ப நாளைக்கு இந்த வீட்ல இருக்க மாட்டீங்க போல இருக்கே. பார்க்க தானே போறீங்க.